இப்போ ரவை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மிளகு, சீரகம், அதெல்லாம் கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. கட்டியானால் ஊற்றும் போது நீங்கள் தோசை ஊற்றும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு நான் புதினா சட்னி தான் அரைச்சிருக்கேன். அதுக்கு ஒரு பேனில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை, உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போடலை. சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி எல்லாமே வதக்கிட்டு உப்பு போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. தாளிப்புக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. அவ்வளோதான், ரவை தோசை ரெடி. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.